ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போரால் உலகம் முழுவதும் உள்ள நாடுகளில் பெட்ரோல், டீசல் விலை ஏற்றினாலும் இந்தியாவில் மட்டும் பெட்ரோல், டீசல் விலை ஏறவே இல்லை. எதற்காக? இப்போது ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் நடப்பதால் உலகளாவிய இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய், அதாவது குரூட் ஆயில் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து கொண்டிருக்குது. ஏன் ஐரோப்பிய நாடுகளில் கூட பெட்ரோல், டீசல் விலை 50% வரை எகிறிவிட்டது. ஆனால் இந்தியாவில் மட்டும் இன்னும் பழைய விலையை நீடிப்பது எப்படி? அதற்கு பின்னால் இருக்கும் மாஸ்டர் பிளான் என்ன? இந்தியாவில் உள்ள எண்ணெய் நிறுவனங்கள், அதாவது ஐஓசிஎல், பிபிசிஎல் போன்றவை முன்பே ஒரு திட்டத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அதாவது சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை மிக குறைவாக இருந்தபோது அவர்கள் விலையை குறைக்காமல் நல்ல லாபம் பார்த்தார்கள். இப்போது விலை உயரும்போது அன்று சேர்த்த லாபத்தை வைத்து நுகர்வோரான நமக்கு விலை ஏற்றாமல் சமாளித்து செய்து வருகிறார்கள். இப்போது இந்தியா இப்போது ஒரு ஸ்மார்ட் பிளேயராக மாறியுள்ளது. அதாவது முன்பு அரபு நாடுகளை மட்டுமே நம்பியிருந்தோம் நாம். ஆனால் இப்போது ரஷ்யா உட்பட சுமார் 40 நாடுகளிடம் இருந்து எண்ணெய் வாங்குகிறோம். இதில் ரஷ்யாவிடம் இருந்து நமக்கு கிடைத்த டிஸ்கவுண்ட் விலையான குருடாய் தான் இப்போது இக்கட்டான நேரத்தில் கை கொடுக்கிறது. அதாவது நமது வீட்டில் இந்த அரிசி பருப்பெல்லாம் சேர்த்து வைப்பது போல் இந்திய அரசும் ரஷ்யாவிலிருந்து மலிவு விலையில் வாங்கிய அந்த கச்சா எண்ணெயை பூமிக்கு அடியில் மிக பெரிய அளவில் அந்த கச்சா எண்ணெய் சேமித்து வைத்துள்ளது. சுமார் 50 நாட்களுக்கு போர் நடந்தால் கூட சமாளிக்கும் அளவுக்கு நம்மிடம் இருப்பு உள்ளது குருடாயில் அந்த கச்சா எண்ணெய் கொண்டு. இது திடீர் விலை பார்த்தீங்கன்னா அந்த உயர்வை தடுக்கிறதுனால தான் நம்ம விலை ஏற்றாமல் பழைய மாதிரியே கொடுத்துட்ருக்குது இந்திய அரசாங்கம். விலை உயர்ந்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் பார்த்திங்கன்னா உயரும். நாட்டோட பார்த்திங்கன்னா பணவீக்கமும் உயரும் என்பது அரசுக்கு தெரியும். அதனால்தான் எண்ணெய் நிறுவனங்களை இப்போதைக்கு விலையை உயர்த்த வேண்டாம் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. 2022 ஏப்ரல் முதலே நாம் பெரிய விலை உயர்வு இல்லாமல் இருப்பதற்கு இதுவே முக்கிய காரணம். அதாவது விலையை உயர்த்தாததால் அரசு எண்ணெய் நிறுவனங்களின் லாபம் குறைந்து அவற்றின் பங்குச்சந்தை மதிப்பு, அதாவது ஸ்டாக் வேல்யூ சரிந்துள்ளது. பெட்ரோல் விலை மாறாவிட்டாலும் இறக்குமதி செலவு அதிகரிப்பதால் மறைமுகமாக மின்சார கட்டணம் உயர வாய்ப்புள்ளது. சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த சமையல் எரிவாயு எல்பிஜி சிலிண்டர் பார்த்திங்கன்னா விநியோகத்தில் கூட சில இடங்களில் தாமதம் ஏற்படுது. அதிலும் குறிப்பாக அந்த கமர்ஷியல் சிலிண்டர் சப்ளை பண்ணுறது ரொம்ப தாமதம் ஏற்பட்டுருக்கு. மற்றபடி வீட்டுக்கு அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிலிண்டர் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தட்டுப்பாடு இல்லாமல் தான் இன்ன வரைக்கும் கிடச்சிட்டு இருக்குது. தமிழகம் உட்பட எல்லா இந்தியா ஃபுல்லாமே. ஐரோப்பிய நாடுகள் விலையை ஏறினால் ஏறட்டும் என சந்தை போக்கில் விட்டுவிட்டன. ஆனால் இந்தியா தனது நிறுவனங்கள் மூலம் ஒரு குஷனை உருவாக்கி மக்களை பாதுகாத்து வருகிறது. தற்போது போர் நீண்ட காலம் நீடித்தாலும் இந்த நிலையை தக்க வைப்பது ஒரு சவாலான விஷயமாக தான் இருக்கும். அதனால் இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா போர் என்பது கூடிய விரைவில் முடியப்பட வேண்டும். அப்போதுதான் பொருளாதாரம் என்பது சரியாகும்.